போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம், நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால் நான் சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் எல்லாரும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க 2. நல்லா வணக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அந்த கலர் மாறுறதே நல்லா வணக்கலாம். வெங்காயத்தை லேசாக உப்பு கூட தூவி வணக்கலாம். ரெண்டாவது, நம்ம அதிக உப்பு போடக்கூடாது. லேசாக தான் தூங்கினேன் வெங்காயத்துக்கு. அதிக உப்பு போடக்கூடாது. ரத்தத்துலேயே அங்கே வெட்டும்போது அவங்க அங்கே ரெடி பண்ணுறவங்க அங்கே உப்பு போட்டு தான் உரைய வைப்பாங்க. ஸோ அதில் இருக்கும், நம்ம உப்பு சேர்க்க தேவையே இல்லை. மறந்தும் உப்பு போட்டுறாதீங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம இந்த வச்சுருக்கிற போட்டுடலாம். ரெடி பண்ணி வச்சுக்கிறத நம்ம என்ன தான் இது பண்ணாலும் தண்ணி லேசாக இருக்கும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினா எங்களால் பிறந்து விட்டதுக்கு உள்ளே கோர்த்து இருக்கும். அது தண்ணி அப்படியே உள்ளே ஊற்றுறணும். ஏற்கனவே வெந்திருக்கு, அப்புறம் தண்ணியாகவே இருக்கும். ரொம்ப லேட்டாகும் அது வத்துறதுக்கு. அதனால் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா பிரட்டி விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இதில் தண்ணி கோர்த்துருக்கும். இது நல்லா தண்ணி வத்துறது, இது பொரியல் தான். ஸோ அதனால் தண்ணி வத்துறது நல்லா பிரட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தேங்காய், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அதை போட்டு லாஸ்ட்டாக இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டிட்டு பாருங்கள். நல்லா தண்ணி சுண்டி பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், மிளகு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இதையும் தூவி கொத்தமல்லி தலையும் தூவி பிரட்டி இறக்கிடலாம். அவ்வளோதான், பிரட்டியாச்சு. பிரட்டி கொத்தமல்லி தலையை தூவி எடுத்து வச்சுக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வேலையெல்லாம் இல்லை. சிம்பிளான பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.